விக்ரமாதித்தன். அத்தியாயம் 15. கல்வெட்டு தகவல். கோனேரி ராஜபுரம் உமாமகேஸ்வரர் கோவிலில் உள்ள உத்தம சோழர் கால கல்வெட்டு ஒன்றில் திருநல்லம் மகாதேவருக்கு செம்பியன் மாதேவியாரால் கற்றளி எடுக்கப்பட்ட தகவலும் அமர்ந்த நிலையில் தனது கணவரான கண்டராதித்தரை வழிபடும் சிற்பங்களும் காணப்படுகின்றன. மன்னரை சந்தித்துவிட்டு தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்த வெள்ளங்குமரன் தளர்ந்து போயிருந்தான். மன்னர் கூறியிருந்த விஷயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தலைநகர் முழுவதும் அலைந்து திரிந்த களைப்பு ஒருபுறம் எனில், தன் நேசத்திற்கு உரியவளான விருச்சிகாவை பற்றி கிடைத்த தகவல்கள் மனதளவில் அவனை பெரும் சோர்வடைய வைத்திருந்தன. எங்கு சென்றால் என்னவானால் என்ற கேள்விகளுக்கு விடை காண முடியாது துடித்தான் வெள்ளங்குமரன். வானகப்பாடி படையானது போரில் தோற்றுவிட்டது என்ற தகவல் வந்தவுடன் இங்கிருந்த அரண்மனை பெண்டிர் அனைவரும் ராஷ்டிரகூடம் நோக்கி பயணித்து விட்டார்கள் என்ற தகவல் கிடைத்ததுமே நொறுங்கி போனான். விருச்சிகாவை பற்றி தனித்து விசாரிக்க அவளது பாட்டியார் இறந்து விட்டதாகவும் அதன் பின் அவள் பணிக்கு வரவில்லை என்றும் வேறொரு பணிப்பெண் கூறியிருந்தாள். இப்போது அவள் எங்கேதான் இருப்பாள் என்ற அவனது கேள்விக்கு எவரிடமும் பதிலில்லை. எங்கு சென்றாய் கண்மணி? நான் தான் நிச்சயமாக திரும்பி வருவேன் என்று கூறியல்லவா சென்றேன். இங்கேயே காத்திருக்க கூடாதா? வணிகனாகவே என்னை அறிந்திருந்ததனால் வணிகர் கூட்டத்திலேயே தேடி தேடி ஓய்ந்து விட்டாயோ? துணையாயிருந்த பாட்டியும் போன பின்பு துணையாக என்னை தேடி எங்கெங்கு அலைந்தாயோ? வருவேன் என்று உறுதியாக கூறிய பின் எவரிடமாவது ஒரு சிறு தகவல் விட்டுவிட்டு போயிருக்க கூடாதா? எங்கே என்று நான் தேடுவேன் உன்னை இந்த பரந்த உலகத்தில்? தனக்குள்ளேயே அழுது புலம்பினான் வெள்ளங்குமரன். அதே நேரம் ராஷ்டிரகூடத்தின் குந்தள நாட்டின் அரண்மனை உப்பரிகையில் வரிசையாக நின்றிருந்த தூண்களின் மறைவில் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டு வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் விருச்சிகா. அரை வடிவாய் தெரிந்த அந்த நிலவினை போல மெல்ல மெல்ல தனது வாழ்வும் தேய்ந்து வருகிறதே என்று வேதனைப்பட ஆரம்பித்தாள். வானகப்பாடியை சோழர்கள் வென்று விட்டார்கள் என்பதை அறிந்த பின்பு நடந்தவைகளை நினைத்து பார்க்க கூட முடியவில்லை அவளால். அரசியர் மற்றும் இளவரசியர்களின் பதட்டமானது அரண்மனை முழுவதும் தொற்றிக்கொள்ள அவசர அவசரமாக அனைவரும் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தனர். எப்படியும் செவ்வேள் வருவான், தன்னை மனமுடித்து செல்வான் என்ற நம்பிக்கையோடு இருந்த அவளை எதிரிகளின் படை நகரத்துக்குள் நுழைந்தால் என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கும் என்பதனை அங்கிருந்தோர் கூற கேட்க உடல் நடுங்கி போனாள் விருச்சிகா. தனியே இருந்து சிக்கிக்கொள்ளாதே, எங்களோடே வந்துவிடு என உடன் இருந்தோர் வற்புறுத்த வேறு வழியின்றி அவர்களோடு பயணிக்க ஆரம்பித்தாள். ராஷ்டிரகூடம் அடைந்த பிறகு அங்கு வரும் சோழத்து வணிகர்கள் மூலம் செவ்வேளை தொடர்பு கொண்டு விடலாம் என்று உள் மனதில் தோன்ற, நேசித்த மனதினை இங்கேயே விட்டுவிட்டு வெற்றிடலோடு குந்தள நாட்டினை சென்றடைந்தாள். அரண்மனை பணிப்பெண்கள் நிலையே இதுதான். தனிப்பட்ட வாழ்க்கை என்று எதுவும் கிடையாது. அரசியர் குல பெண்களோடே முடிந்து விடுவது அவர்களின் வாழ்வு. ஏதாவது ஒரு அரச குடும்பத்து பெண்ணிற்கு பணிவிடைகள் செய்வதும் அவர்களுக்கான விஷயங்களை அன்றாட கடமைகளாக்கிக் கொள்வது மட்டுமே அவர்களுக்கு விதித்த விதியாகி போனது. நாட்கள் நகர்ந்து கொண்டே போனதே தவிர எவ்வளவு முயற்சித்தும் செவ்வேளை பற்றி சிறு தகவல் கூட அறிந்து கொள்ளவே முடியவில்லை அவளால். அப்படி ஒருவன் இருந்தது கூட எந்த ஒரு வணிகருக்கும் தெரியவில்லை. இளவரசன் ஆதித்தனால் உளவு பார்க்க அனுப்பப்பட்ட அந்த வணிகர் கூட்டமும் அதன் பின் தஞ்சையை விட்டு வெளிதேசம் செல்லவும் இல்லை. வணிகனாக சில வாரங்களே உருமாறிய செவ்வேள் என்ற வணிகனை எவருமே அறிந்திருக்க வாய்ப்பும் இன்றி போனது. அளவில்லா பிரேமையோடும் அளவிற்கு அதிகமான எதிர்பார்ப்போடும் இருக்கும் உள் மனமானது ஏமாற்றத்தினை சந்திக்கும் போது வெளிரி போகும். மெல்ல மெல்ல தனது சுயம் தொலைக்கும். தான் யார் என்பதை மறந்து நேசித்த அந்த நினைவும் அதன் தடமும் மட்டுமே நினைவில் இருக்கும். அந்த தடத்தோடே அதன் அத்தனை செயல்களும் நடக்கும். சுற்றுப்புறம் மறக்க ஆரம்பித்து தனக்குள்ளேயே மூழ்கிவிடும் இந்த நிலையினை பித்து என்பார்கள் உலகத்தோர். கடவுள் தேடுவோரிடத்தும் காதல் கொண்டோரிடத்தும் இந்த பித்து இயல்பாகவே இருக்கும். பிரிவின்பால் புரியாத நிலை ஒன்று தோன்ற பித்தானது முத்தி மனநோயாக மாறிவிடும். செவ்வேள் என்ற ஒரு வணிகன் பால் இழந்த தனது இதயத்தை எங்கிருந்து எப்போது மீட்டெடுப்பது என்பதை அறிந்து கொள்ளவே இயலாத விருச்சிகா தன்னிலை மறந்தாள். அவன் பால் கொண்ட காதல் பித்தால் உலகத்தாரின் பார்வையில் பித்து பிடித்தவளாகி அரண்மனையின் ஒரு மூலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள் தனியாக. இதை அறியாத செவ்வேள் எனும் வெள்ளங்குமரனோ வானகப்பாடி முழுவதும் விருச்சிகாவை வலைவீசி தேடி களைத்து போய் ஓய்ந்திருந்தான்.
காதலர்களின் பிரிவு சோகம் தரும் வலி என்ன என்பதை மற்ற காதலர்களால் கூட உணரவே முடியாத ஒன்று. சில நேரங்களில் காதலானது வஞ்சினமாகவும் மாறும். தன்னை ஒதுக்கிவிட்டார் என்ற ஒரு எண்ணம் தோன்றிவிட்டால் எது செய்தேனும் அழித்தாக வேண்டும் என உள்ளுக்குள் ஒரு நெருப்பொன்று பற்றி எரியும். அந்த நெருப்பின் வெப்பத்தில் மனதிற்குள் நிறுத்தியவரை கூட எரித்துவிட துடிக்கும். இதுவும் காதல்தான். ஏக்கமும் வலியும் துக்கமாய் மாறும்போது பழிவாங்க துடிக்கும் இயல்பும் காதலுக்கே உரிய மற்றொரு குணம்தான். வானகப்பாடியை சோழர்கள் வென்றுவிட்டார்கள் என்று அறிந்தவுடன் கொதித்து போனாள் ரேவகா. தான் நேசித்த ஆதித்தன், தன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிய ஆதித்தன் தங்களையும் தாண்டி வானகப்பாடியை வென்றுவிட்டான் என்றவுடன் பற்றி கொண்டு எரிந்தது ரேவகாவிற்கு. கோபத்தின் விளிம்பில் இருந்த அவள் தனது தமையனும் இணை அரசனுமான கிருஷ்ணனின் அறைக்கு சென்றாள். அங்கே வானகப்பாடி இளவரசனான விக்ரமாதித்தனும் கிருஷ்ணனோடு இருப்பதைக் கண்டு அவளுள் இருந்த கோபத்தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. நான் எவ்வளவு கூறியும் கேட்காததன் பலனை இப்போது அனுபவிக்கிறாயா அண்ணா? சீற்றமாக கேட்டாள் ரேவகா. ஏற்கனவே கடும் கோபத்தில் இருக்கிறேன் நான் ரேவகா. அதை தூண்டாமல் உடனே இங்கிருந்து சென்றுவிடு, பதிலுக்கு கத்தினான் கிருஷ்ணன். ரேவகாவினை அருகில் கண்டவுடன் மயங்கி நின்ற விக்ரமாதித்தன் அவளுக்கு ஆதரவாக பேசினால் அவளது மனம் கவர முயற்சிக்கலாம் என்ற எண்ணத்தோடு, நண்பா, சற்று அமைதியாகத்தான் கேளேன் அவர்கள் சொல்ல வந்ததை என்று இடையில் நுழைந்தான். அவனை திரும்பி கோபமாக முறைத்தாள் ரேவகா. களம் விட்டு தோற்றோடி வந்தவருக்கு பேசக்கூட திராணி இருப்பது விந்தையாக உள்ளது என ஏளனமாக கூறினாள் ரேவகா. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுதானே இளவரசி? இன்றைய தோல்வி நாளைய வெற்றியில் முடியலாம் அல்லவா? கேட்டான் விக்ரமாதித்தன். வெற்றியா? இனிமேலா? கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பை இழந்து விட்டு நிற்கிறீர்கள் நீங்கள் என்பது இன்னுமா புரியவில்லை உங்களுக்கு? மொத்த படையினையும் களத்தில் நிறுத்தி ஓட ஓட விரட்டியடிக்க வேண்டிய சோழர்களை உள்ளே நுழைய விட்டதோடு உயிருக்கு பயந்து ஓடியும் வந்திருக்கிறீர்கள் விக்ரமாதித்தரே என்று ஆவேசப்பட்டாள் ரேவகா. தாங்கள் தோற்றதை விட சோழம் வென்றதுதான் ரேவகாவின் இந்த கோபத்திற்கு காரணம் என்பது அப்போதுதான் புரிந்தது விக்ரமாதித்தனுக்கு. படித்து படித்து சொன்னேன், அந்த ஆதித்தனை அத்தனை சாதாரணமாய் எண்ணி விடாதே என்று. அவனுடைய நோக்கமே நம்மை எதிர்ப்பதுதானே தவிர வானகப்பாடி மீதான போர் அதற்கான ஒரு ஆரம்பமே என்று நான் தெளிவாக கூறினேனே. ராஷ்டிரகூட படையினரை இரண்டாக பிரித்து களத்திற்கு அனுப்பியது ஒரு தவறு எனில் அதைவிட பெரிய தவறு நீ களம் காண செல்லாமல் இருந்ததுதான். மன்னன் தலைமை தாங்க வராது எந்த ஒரு படையினரும் முழு திறனோடு போரிட இயலாது என்பது நீ அறியாததா? தேவையில்லாமல் ஒரு படைப்பிரிவினை வானகப்பாடி எல்லையில் நிறுத்தினாய். என்னவாயிற்று? அந்த பிருத்விபதி வந்து பாடம் கற்பித்துவிட்டு சென்றிருக்கிறான் நமக்கு. 2 இடத்திலும் தோல்வி எனில் இனி எவர் நம்மை மதிப்பார்? வார்த்தைகளை வீசினாள் ரேவகா. எப்படி மதிக்க வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் ரேவகா. அன்றே கூறினேன் உன்னிடம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் என்று என எச்சரித்தான் கிருஷ்ணன். நீ சரியாக முடிவெடுத்திருந்தால் நான் ஏன் இங்கு வந்து நிற்கப் போகிறேன் அண்ணா? இனியாவது நான் சொல்வதை கேள். கங்க நாட்டினை விட்டுவிடாதே என்று ரேவகா கூறி முடிக்கும் முன்பு, அந்த பிருத்விபதியையும் அவனது நாட்டையும் அழிப்பதுதான் என் முதல் வேலை என்று ஆவேசப்பட்டான் கிருஷ்ணன். மறுபடியும் நீ தவறு செய்கிறாய். விட்டுவிடாதே என நான் கூறியதனை சரியாக நீ புரிந்து கொள்ளவில்லை. கங்கனை சோழனோடு இணைய விட்டுவிடாதே என்று நான் கூறுகிறேன். ஏதாவது செய்து அவனை நம்மோடே வைத்து கொள்ளப்பார். சோழனோடு அவன் இணைந்து விடவே கூடாது. அப்படி இணையவிட்டால் சோழனை தடுத்து நிறுத்தவே முடியாது எவராலும் என்றாள் ரேவகா. அதற்காக துரோகம் இழைத்தவனின் காலில் போய் விட சொல்கிறாயா? அது ஒரு காலம் நடக்காது. கங்க மன்னனுக்கு நான் தக்க பாடம் புகட்டியே தீருவேன் என்று சூளுரைத்தான் கிருஷ்ணன். தகுதியில்லாதவர்களின் நட்பின் பொருட்டு அவசியமான ஒன்றினை இழக்காதே அண்ணா. நிகழ்காலத்தினை விட எதிர்காலம் மிக முக்கியமானது. நமது தந்தையார் கூறியதை சற்று நினைத்துப்பார் என்றாள் ரேவகா. தகுதியில்லாத நட்பு என்று தன்னைத்தான் குறிப்பிடுகிறாள் என்று புரிந்து கொண்ட விக்ரமாதித்தன் அவமானத்தில் குறுகி போனான். எப்படியாவது இவளை மணந்து என் காலடியில் விழுந்து கிடக்கச் செய்வேன். அதுவரை எது நடப்பினும் பொறுமை காப்பது அவசியம் என தனக்குள்ளேயே கூறிக்கொண்ட விக்ரமாதித்தன் உதடு கடித்தபடி கோபமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவன் கோபமாகி செல்வதை பொறுக்க முடியாத கிருஷ்ணன் ரௌத்ரமானான். ரேவகா, இனி ஒரு வார்த்தை இது பற்றி பேசாதே என் முன்பு. எதை செய்ய வேண்டும் என்பதை எவரும் எனக்கு உரைக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த நாட்டின் இணை அரசன் நான். அந்த புறத்து மகளிரின் ஆலோசனை எனக்கு தேவையில்லை.
வெளியே போ, உடனே இங்கிருந்து என உச்ச குரலில் கத்தினான் கிருஷ்ணன். ஒரு கணம் நடுங்கி போன ரேவகா அதனை வெளிக்காட்டாமல் அங்கிருந்து நகன்றாள் வேகமாக. கிருஷ்ணனின் கோபமானது முழுமையாக கங்க மன்னன் பிருத்விபதியின் மீது திரும்பியது. தனது தோல்விக்கான காரணம் சோழர்கள்தான் என்பதை மறந்தான். அத்தனைக்கும் காரணமானவன் பிருத்விபதியே என்ற எண்ணம் அவனுக்குள் ஆழமாக பதிந்துவிட்டது. கடுமையாக யோசித்தான். இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருந்தான். இரவின் 2ஆம் ஜாமம் வரை ஓய்வே இல்லை அவனது மனக்குமுறல்களுக்கு. அந்த புறத்திற்கான மகளிர் என தன்னை கேவலமாக பேசியதை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை ரேவகாவினால். மனம் புழுங்கினாள், துடித்தாள். தன்னை வேண்டாம் என்று நிராகரித்த ஆதித்தனின் வளர்ச்சி ஒருபுறம், தனது பேச்சை மதிக்காமல் முழுமையாக கேவலப்படுத்திய தமையன் ஒருபுறம், அடுத்து என்ன செய்வது என்ற தீவிர யோசனையோடு தனது படுக்கை அறையில் உறக்கமின்றி புரள ஆரம்பித்தாள் ரேவகா. நேசித்தவனை மறக்க இயலாமல் தனது சுயம் மறந்து போய் அவனது நினைவினை மட்டுமே சுமந்து கொண்டு பிச்சியாக உயிர் வாழும் விருச்சிகா கொண்டதும் காதல்தான். தான் நேசித்தவன் தன்னை விரும்பவில்லை என்பதற்காக அவனது அழிவையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரும் ரேவகா கொண்டதும் காதல்தான். காதலின் இருவேறு பரிமாணங்களை தன்னிடத்திலேயே அன்று கண்டது ராஷ்டிரகூடத்து மண். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.